வெள்ளம் மண் சரிவு காரணமா பதிவாகி இருந்த உயிரிழப்புகள் எண்ணிக்கை 618 அதிகரிச்சிருக்கு. 209 பேர் காணாம போயிருக்கிறாங்க. இது நடந்ததுன்ற தகவல் இதுவரைக்கும் தெரியாது. கண்டி மாவட்டத்துல மட்டும் 232 மரணங்கள் பதிவாகி இருக்கு. 81 பேர் கண்டி மாவட்டத்துல மட்டும் காணாம போயிருக்கிறாங்க. நுவரெலியால 89 மரணங்கள், மதுரையில 83 மரணங்கள் பதிவாகி இருக்கு. சில இடங்கள்ல மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகி மீட்பு நடவடிக்கைகளை கைவிடப்பட்டிருந்தது. சடலங்கள் மீட்கப்பட முடியாம இருந்தது. சடலங்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருந்தது. அந்த மாதிரியான இடங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு சொல்லி ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கேனைன் விசேட ஒரு படைப்பிரிவு களமிறக்கப்பட்டிருந்தது. ஹமுக்கல சொல்லப்படுற இடத்துல ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு மண்ணுக்குள்ள புதைஞ்சு போய் பல குடும்பங்கள், சில சடலங்கள் கூட மீட்கப்படாம பல குடும்பங்கள் என்ன நடந்ததுன்ற தகவல் தெரியாம தவிச்சு கொண்டிருக்க செய்திகளை நாங்க தொடர்ச்சியா கேள்விப்பட்டிருந்தோம். அந்த இடத்துல கேனைன் சொல்லப்படுற ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய விசேட படைப்பிரிவு 10 சடலங்களை கண்டெடுத்திருக்கு. நேற்றிலிருந்து மீட்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரைக்கும் 10 சடலங்கள் அந்த இடத்துல இருந்து மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியான மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல சில செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்குன்னு சொல்லி அரசாங்கத்தால கடுமையான தீர்மானங்களும் எடுக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சில சந்திப்புகள்ல, சில கூட்டங்கள்ல இன்னைக்கு கலந்து கொண்டிருக்கிறார். சில கடுமையான தீர்மானங்கள், கடுமையான நிலைப்பாடுகளுக்கு ஜனாதிபதி வந்திருக்கிறார் என்ற செய்தியை இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. எதிர்வரப்போற ஒரு சில நாட்களுக்குள்ள, இன்றைக்கும் நாளைக்கு நாளை இன்னைக்கும் சொல்லி 3 நாட்கள்ல 6 மாவட்டங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பயணம் செய்யறாரு. இந்த பயணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா அரச காணிகளை அடையாளம் காண்றது. ஆபத்தான பிரதேசங்கள் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இடங்கள்ல இருக்கிற மக்களை முடிஞ்ச விரைவில் அங்கிருந்து வெளியேற்றி வேற இடங்கள்ல குடியிருப்புகள் அமைச்சு மக்களை குடியேற்றதுக்கான நடவடிக்கைகளை துரிதமா முன்னெடுக்கிறதுக்கு சொல்லி அரச காணிகள் அடையாளம் காணப்படுது. இப்ப முகாம்கள்ல தங்கியிருக்கிற மக்கள், வீடுகளை முச்சா இழந்திருக்கிற மக்களை பாதுகாப்பான இடங்கள்ல தங்க வைக்கிறது என்னுடைய நோக்கத்தின் அடிப்படையிலையும் அரச காணிகள் அடையாளம் காணப்படுதும். அரச காணிகள் அடையாளம் காண்றதுக்குன்னு சொல்லி இந்த 3 நாட்கள்ல 6 மாவட்டங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பயணம் செய்யறார். நேரடியா ஜனாதிபதியை இந்த செயற்பாட்டுல களமிறங்கி இருக்கிற செய்தியை இன்னைக்கு அதிகம் ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு சில இடங்கள்ல சில கூட்டங்கள்ல கலந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்துல ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு சட்டவிரோதமான கட்டடங்கள், அதாவது ஆபத்தான பிரதேசங்கள் சொல்லி அடையாளப்பட்டிருந்த இடங்கள்லையும் கூட சட்டவிரோதமான கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு என்ற விஷயம் ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டார், சட்டவிரோதமான கட்டடம் ஒரு இடத்துல அமைக்கப்படுதுன்னு சொன்னா அதுல மிக முக்கியமான பங்கு இருக்கிற 2 நிறுவனங்கள் இருக்கு. முதலாவது இலங்கை மின்சார சபை. இலங்கை மின்சார சபையினுடைய மின்சார இணைப்பு இல்லாம ஒரு கட்டடம் தொடர்ச்சியா அந்த இடத்துல இருக்கவே முடியாது. 2வது பிரதேச சபை. பிரதேச சபையினுடைய அனுமதி இல்லாம அந்த கட்டடம் அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்காது. இனி வர்ற காலகட்டங்கள்ல அந்த மாதிரியான சட்டவிரோதமான கட்டடங்களுக்கு மின்சார இணைப்பு கொடுக்கப்படக்கூடாது. சாதாரணமா வர்த்தக ஒரு கட்டடம் இருக்கலாம், இல்லாட்டி சட்டவிரோதம் அமைக்கப்பட்டிருக்கிற எந்த கட்டடம் இருந்தாலும் மின்சார இணைப்பு இலங்கை மின்சார சபையால கொடுக்கப்படக்கூடாது என்ற ஒரு கடுமையான அறிவுறுத்தலை ஜனாதிபதி இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு. இன்னும் ஒரு பக்கம் பிரதேச சபைகள் தங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்னன்றதை விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. பிரதேச சபைகள் இதுக்கான அனுமதியை கடைசி வரைக்கும் கொடுக்க கூடாது என்று சொல்லியும் ஜனாதிபதி ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறார். இது முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னா, சில நாட்களுக்கு முதல்ல மட்டக்களப்பில் ஒரு சம்பவம், சர்ச்சைக்குரிய சம்பவம் பதிவாகி இருந்தது. பிரதேச சபைகள் சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது, அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி ஊடகங்கள்ல அதிகம் பேசப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு ஜனாதிபதி சொல்லி இருக்கிற கருத்து என்னன்னு சொன்னா, பிரதேச சபைகளுக்கு இந்த கட்டடங்கள் சம்பந்தமா, சட்டவிரோதமா வைக்கப்படுற நிர்மாணங்கள் சம்பந்தமா செயற்படுறதுக்கு அதிகாரம் இருக்கு என்றது இது எல்லா இடங்களுக்கும் பொருந்தும். எங்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு கருத்தை நாங்க பார்க்க முடியும். பிரதேச சபைகள் இதுக்கான அனுமதியை கொடுக்க கூடாது சொல்லி ஜனாதிபதி கடுமையான ஒரு உத்தரவை இன்னைக்கு பிறப்பிச்சிருக்கிறார். எதிர்கட்சிகள் தொடர்ச்சியான கடுமையான விமர்சனத்தை முன்வச்சு வர்ற சந்தர்ப்பத்துல அஸ்கிரிய பீடத்தினுடைய இந்த பாராட்டுன்றது எதிர்கட்சிகள் எதிர்வரப்போற நாட்கள்ல சில நேரங்கள்ல இந்த விமர்சனங்களை கைவிட முடியும். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டிருக்கிற அதே கருத்தை இன்னைக்கு பதிவு செய்திருந்தார். 11ஆம் தேதியிலிருந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அரசாங்கம் கண்டுகொள்ளல, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. இது அரசாங்கத்தினுடைய கையாளாகாத தனம் என்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைக்கும் விமர்சித்திருக்கிறார். அஸ்கிரிய பீடத்தினுடைய மகாநாயக தேர்வுகள் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை பாராட்டி இருக்கிறாங்க என்றது சிங்கள மக்கள் மத்தியில இந்த அரசாங்கம் சரியாதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கு என்ற மாதிரியான பிம்பத்தை உருவாக்க முடியும். அது உண்மையா பொய்யா, அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் சரியா முன்னெடுக்கப்படுதா இல்லையான்றதை நான் சொல்றதை விட பார்க்கிற நீங்க திருப்தி அடைகிறீங்களா, அரசாங்கம் சரியான முறையில் தான் செயற்படுதான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மாவட்ட செயலாளர், யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி அந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவு, யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற 36 கோடி ரூபாய் சம்பந்தமா முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்போடு செயற்பட்டு தரவுகளை சேகரிச்சிருக்கிறாங்க. சில இடங்கள்ல உறுதிப்படுத்தப்படாத போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது, இதை நம்ப வேணாம் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார்.
செய்யப்பட்டிருக்கிற உரிய மதிப்பீட்டுக்கு அமையதான் இந்த 36 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. 15,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க என்ற மாதிரி புள்ளி விவரம் வெளியிடப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் சர்வதேச நாடுகளினுடைய உதவிகள் தொடர்ச்சியாக கிடைச்சு கொண்டிருக்கு. சர்வதேச நாடுகள் சர்வதேச அமைப்புகளினுடைய உதவிகளுக்கு ஒத்துழைப்புக்கு நன்றி சொல்ற மாதிரி இன்னைக்கு தூதுவர்கள், ராஜதந்திரிகள், வெளிநாட்டு நிறுவனங்களினுடைய பிரதிநிதிகளை பிரதமர் ஹரிணி அமரசூரியவும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத்தும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கங்களினுடைய சர்வதேச நிறுவனங்களினுடைய ஒத்துழைப்புக்கும் நன்றி சொல்லப்பட்டது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 1000 மெட்ரிக் டன் உதவி பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களோட வாழ்க்கையை முடிஞ்ச விரைவிலேயே துரிதமா வளம நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் தீவிரமா முன்னெடுக்கப்பட வேண்டியதான் இப்போதைக்கு முக்கியமானது. அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுது என்ற மாதிரியான செய்திகளை தான் நாங்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு வீடியோல இந்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.